ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 38 சைஸ் ப்ளவுஸ் மார்க்கிங் கட்டிங்கில் பார்ட் 1 என்னென்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 2 என்னென்னு பார்க்கலாமா? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்தேன் ஃப்ரெண்டு கிராஸ் கட்டிங் தான். போகலாமா? ஃப்ரெண்டு மார்க்கிங் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒரு கஷ்டமும் இல்லை. வீடியோ பாருங்கள், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பேக் பீஸை ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃப்ரெண்டில் வந்து கிராஸில் போடுங்க. அதாவது துணியை இழுத்து பாருங்கள், இழுவை கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் பேக் பீஸை போட்டுட்டு பேக் பீஸில் என்னெல்லாம் கட் பண்ணியிருக்கோமோ அதை எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஃப்ரெண்டில் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுங்க. அது எதுக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். பேக் பீஸை போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பீஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டரில் நம்ம பிடிச்சடிக்கிறதுக்காக தையலுக்கான அளவு விட்டுருப்போம். அதில் லைன் போட்டுட்டு ஃப்ரெண்டு நெக்கோட ஹைட்டு வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதில் வளைவும் போட்டுக்கோங்க. ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து கிராஸோட ஹைட்டு 13.25 ரெடி அளவுலேருந்து, ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணி 13.25 ஒரு லைன் போட்டுக்கிறேன். இவங்க ஹைட் அப்படிங்கிறனால ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்கேன், அவ்வளோதான். கிராஸோட சென்டருக்கு வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அந்த 4 இன்ச்சு எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அப்போது அவங்களோட சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும், கிராஸோட சென்டர். இப்போது அந்த 13.25 ஒரு லைன் போட்டோம்னா, அந்த லைன்லேருந்து ஊக்கு பக்கம் 2 இன்ச்சும் ஆம்கோல் சைடு 2 இன்ச்சும் மார்க் பண்ணி அந்த 3 லைனையும் கிராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்க, அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் முடிஞ்சுது. கிராஸ் பீஸில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். 6 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன். கிராஸோட ஹைட்டு வந்துட்டு 13.25. அடுத்து கிராஸோட சென்டர் 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அது உங்களுக்கு தெரியுதுக்காக லைன் போட்டு காட்டுறேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அடுத்து இந்த 2 இன்ச்சு கீழே ஊக்கு பக்கமும் ஹாம்கோல் சைடும் 2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பேக்கை விட ஃப்ரண்டில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம்னா அது எதுக்குன்னு சொல்கிறேன். ஹாம்கோல் ஒரு டாட் பிடிப்போம்னா அது பிடிக்கிறப்ப அந்த ஃப்ரெண்டு பேக்கோட ஜாயிண்ட் ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு மார்க்கிங் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். புரிஞ்சுது அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, புரியல அப்படின்னா நோ அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.